இன்னைக்கு மார்கழி யாருப்பா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கண்டுபிடி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு ஏதாவது க்ளூ கொடு. கருடாழ்வாருக்கு பண்ண போறேன். கருடாழ்வாருக்கு பண்ணணும் அப்படின்னா அமிர்த கலசமா? அப்படியே கண்டுபிடிச்சிட்டு நீயே, பரவாயில்ல நீ. சரி, இன்னைக்கு நல்லா இருக்கும் அதுவும். சரி, பாக்கலாமா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு? ஓகே, வா செய்யலாம். வாங்கோ நீங்களும். அமிர்த கலச பிரசாதத்துக்கு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு, 3/4 கப்பு வெல்லம், தேங்காய் துருவல் 5 ஸ்பூனு, ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நெய். ஒரு வானிலையில் நெய் விட்டுக்கோங்க. அப்புறமா கரைச்சி வச்ச வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொங்கி வந்தப்புறம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த பாசிப்பருப்பு விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். அப்புறமா துருவி வச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிடுங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன மோதக ஷேப்பில் கலசம் மாதிரி செஞ்சுட்டு வைக்கணும். அப்புறம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவிண்டு அந்த மோதம் எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன்னா நல்லா வெந்திருக்கும். இதோ நம்ம அமிர்த கலச பிரசாதம் ரெடி ஆயிடுது. அப்புறம் கருடாழ்வாருக்கு எடுத்து அம்சம் பண்ண வேண்டியது தான். ஓகே, இன்னைக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுது. அப்பா, நீ பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. கருடாழ்வாரோட பிரசாதம். பாத்துக்கோ, இதெல்லாம் நான் பண்ணது இல்லையா? இதை நீ முதல்ல நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நான் பண்ணதை நான் டேஸ்ட் பண்ணேன். டெய்லி நான் தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பெருமாளே. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். அமிர்த கலசம் பிரசாதம் கருடாழ்வாருக்கு. ஆமா, இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை. தேங்க்யூ.